கேப்டன் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன், பிஃபோர் சீரம் ஆஃப்டர் சீரம் இந்த ரெண்டுத்துக்கும் அவங்க கிளிப் அனுப்புவாங்க. அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் சீரம் அவர் ஆக்சுவலி என்ன மாதிரி இருப்பார், ஆஃப்டர் சீரம் வந்து நல்ல பாடி பில்ட் ஆகிடும். ஸோ பிஃபோர் சீரம்க்கு ஒரு வாய்ஸ் இருக்கும், ஆஃப்டர் சீரம்க்கு ஒரு வாய்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அந்த கிளிப் அனுப்பும்போது அதில் வாய்ஸ் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு கிளிப் ஒரு 3 minutes 2 minutes அந்த வீடியோ இருக்கும். அந்த வாய்ஸை ஒரிஜினல் வாய்ஸில் நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறோம், ஸோ நம்ம அதை ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணக்கூடாது, நம்மளோட வாய்ஸும் அந்த வாய்ஸோட மேட்ச் ஆகணும். ஓரளவுக்கு பேஸ் பண்ணலாம், இல்லை சாஃப்ட் பண்ணலாம் அந்த டோனில் இருக்கிறது. பட் ஒரிஜினலாக மேக்ஸிமம் அதுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த ஜஸ்டிஃபை கொடுத்தோன்னா, இதுக்கப்புறம் இது இங்கேருந்து வந்து லண்டன் போகும். அங்கே அவங்க நம்ம இப்போ ஒரு 6 பேர் சூஸ் பண்ணி அனுப்புவாங்க. இங்கே டப்பிங் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். ஓகே, இந்த கேரக்டருக்கு வந்து இப்போ வந்து இது 30+ இந்த ஏஜில் இருக்குது, இதுக்கு இவருக்கு இந்த மாதிரி ஒரு 4 பேர் ஆப்ஷன் அனுப்புகிறோம் அப்படின் போது அந்த ஆப்ஷன் அங்கே போகும். ஸோ ஃபைனல் டிசிஷன் வந்து அங்கே. இங்கே டப்பிங் டைரக்டர் எப்படின்னா மும்பை, லண்டன்லேருந்து மும்பை, மும்பை டு சென்னை இப்படி வரும். ஸோ இங்கே டப்பிங் டைரக்டருக்கு அவங்களுக்கு தெரியும் ஆர்டிஸ்ட் யார் போடலாம், எப்படி யார் பேச வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அந்த டப்பிங் டைரக்டர் தெரியும். ஸோ அவங்க சூஸ் பண்ணி இங்கேருந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த 6 பேரில் யார் வாய்ஸ் ஓகேன்றது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓவராலாக வந்து ஒரு படம்னாலும் சரி, ஒரு கார்ட்டூன்னாலும் சரி, ஒரு சீரீஸ்னாலும் சரி, அந்த டப்பிங் டைரக்டர் தான் இம்பார்ட்டன்ட். மீன் வெப் சீரிஸ் சொல்கிறேன், சீரியல்ஸ் வந்து அவங்க இங்கே தான் எல்லாமே பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி பண்ணும்போது வெப் சீரிஸ் ஆகட்டும், மூவிஸ், அதர் லாங்குவேஜ் மூவிஸ் ஆகட்டும், கார்ட்டூன்ஸ் ஆகட்டும், இது வந்து அந்த ப்ராசஸ் தான், லண்டன் அந்த இதில் தான் போகும். ஸோ அவங்களுக்கு வாய்ஸஸ் போய் அவங்க யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அங்கேருந்து தான் வரும். ஓகே.